வணக்கம். இந்த காணொலியில 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து இயல் 7னுடைய ரிவிஷன் வீடியோ பார்க்க போறோம். முதல்ல உரைநடை உலகம் கொடுத்திருக்காங்க, மாப்போ சிவஞானம். இது குயிக் ரிவிஷன் வீடியோ. ஸோ ரிவிஷன் பண்றவங்க இதை கண்டினியூ பண்ணுங்க. மாப்போ சிவஞானம் பாத்தீங்கன்னா 1906ஆம் வருஷம் பிறந்திருப்பாரு. இந்த வருஷம் வேற எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காந்தியடிகள் தென்னாப்பிரிக்கால சத்தியாகிரகம் என்ற அறப்போர் முறையை தொடங்கியிருப்பாரு. அது எந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1906. வஉசி அவர்கள் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கியிருப்பாங்க. எந்த வருஷம் தொடங்கினாருன்னா 1906. பக்கத்துல மாசமும் டேட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அக்டோபர் 16 தொடங்கியிருப்பாரு. வஉ சிதம்பரனார் சுதேசி கப்பல் நிறுவனத்தை எப்ப தொடங்கினாருன்னா 1906ஆம் ஆண்டு அக்டோபர் 16ஆம் நாள் தொடங்கியிருப்பாரு. இந்த வருஷத்துல தான் மாப்போசி சிவஞானம் அவர்கள் பாத்தீங்கன்னா ஜூன் 26ஆம் நாள் 1906 1000 விளக்கு வட்டம் சால்வன்குப்பம் என்ற பகுதியில பிறந்திருப்பாரு. இவருடைய பெற்றோர் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா பொன்னுசாமி சிவகாமி அம்மையார் இருப்பாங்க. இவருக்கு அவங்க என்ன பெயர் வைத்தாங்க? மாப்போ சிவஞானம் அவர்களுடைய பெற்றோர் இவருக்கு என்ன பெயர் இட்டாங்கன்னா ஞான பிரகாசம் என்ற பெயர் இட்டாங்க. சிவஞானி அப்படின்னு அழைத்தவர் யாரு மாப்போ சிவஞானத்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா சரபையர் என்ற முதியவர் அழைத்திருப்பாரு. அவர் அழைத்த சிவஞானி என்ற பெயர் தான் பின்னால சிவஞானம் அப்படின்னு மாறி இருக்கும். மாப்போசி அவர்கள் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல படிச்சிருக்க மாட்டாரு. 3ஆம் வகுப்பு வரைக்கும் தான் பள்ளிக்கூடம் போயிருப்பாங்க. பட் இவங்களுடைய தாய் பாத்தீங்கன்னா அம்மானை பாடல்களை பாடுவாங்க. அள்ளி அரசாணி மாலை, பவளக்கொடி மாலை போன்ற அம்மானை பாடல்களை பாடுவாங்க. அந்த பாடல்களை இவரையும் படிக்க வச்சிருக்காங்க. இதனால மாப்போசி அவர்கள் சந்த நயத்தோடும் எதுகை மோனையோடும் உள்ள அம்மானை பாடல்கள் அடிக்கடி பாடி அவருடைய இலக்கிய அறிவை வளர்த்திருக்காரு. சேம் டைம் என்ன பாடல்களை அவர் விரும்பி படித்து மனப்பாடம் செய்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்தர் பாடல்களை மாப்போசி அவர்கள் அவரே தானாக விரும்பி படித்து மனப்பாடம் செஞ்சிருக்காரு. ஒருவர் அறிவு பெறணும்னா 2 வழி இருக்கு. அது என்னென்ன வழி அப்படின்ட்டு சொல்றாருன்னா மாப்போசி அவர்கள், ஒன்று கல்வி மூலமா அறிவு பெறலாம், மற்றொன்று கேள்வி மூலமா அறிவு பெறலாம்ன்றத சொல்லியிருக்காங்க. மாப்போசி அவர்கள் எதன் மூலமா அவருடைய அறிவை பெற்றாருன்னா கேள்வி ஞானத்தால தான் பெற்றேன் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காரு. மாப்போசி அவர்களுடைய கேள்வி ஞானத்தை பெருக்கிய பெருமை யாரை சாரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பாதிரி புலியூர் ஞானியார் அடிகள் அவர்களுக்கு தான் அந்த கேள்வி அறிவை வளர்த்ததுல புகழ் சேரும்ன்றத சொல்லியிருக்காங்க. மாப்போசி அவர்கள் குறைந்த விலைக்கு ஒரு நல்ல நூல் இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை வாங்கினா ரொம்ப பேர் ஆனந்தம் அடைவேன். அவர்கிட்ட காசு பணம் எதுவும் இல்லை, பட் பல்லாயிரக்கணக்கான நூல்கள் இருக்குன்றத குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து முக்கியமானது என்னன்னா இந்த பாடத்துல பேராய கட்சி என்ன காங்கிரஸ் கட்சியை குறிப்பிடுறாங்க. காந்தி இர்வின் ஒப்பந்தம் எப்போ ஏற்பட்டது அப்படின்னா 1931. 1930 முதல் வட்டமேசை மாநாடு நடந்திருக்கும். அதுல காங்கிரஸ் ஆரங்க பங்கேற்க மாட்டாங்க. பட் காங்கிரஸ் சம்பந்தப்பட்ட ஆட்கள் அந்த வட்டமேசையில பங்கு பெற்றாதான் அதுக்கு ஏதாவது ஒரு முடிவு வரும்ன்றதால இந்த காந்தி இர்வின் ஒப்பந்தம் நடைபெற்றிருக்கும். எப்போன்னா 1931. இந்த காந்தி இர்வின் ஒப்பந்தத்துக்கு அப்புறம் காந்தியடிகள் வட்டமேசை மாநாட்டுல இங்கிலாந்துல கலந்துப்பாரு. இரண்டாவது வட்டமேசை மாநாட்டுல கலந்துப்பாரு. பேராய கட்சியால் நடத்தப்பட்ட ஊர்வலங்களில் கதர் விற்பனையிலையும் தவறாமல் கலந்து கொண்டவர் யாருன்னா மாப்போசி அவர்கள். தமிழா துள்ளி எழு என்ற ஒரு துண்டு அறிக்கையை எப்போ மக்கள் கிட்ட கொடுத்திருப்பாரு மாப்போசி அவர்கள்னு பாத்தீங்கன்னா 1932 30/9. ஸோ இந்த 32 3வது வட்டமேசை மாநாடு நடந்த வருஷம். ஸோ இந்த வருஷத்துல தான் தமிழா துள்ளி எழு என்ற ஒரு நோட்டீஸை மக்கள் கிட்ட கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு சில வாக்கியங்கள் இருந்திருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பாண்டியன் ஆண்ட பெருமையை கூறி சோழன் ஆண்ட சிறப்பை சொல்லி சேரன் ஆண்ட மாண்பினை காட்டி நம் அருமை தமிழ்நாடு ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டிருந்த சிறுமையையும் நினைவூட்டி விடுதலை போரில் ஈடுபட வருமாறு மக்களுக்கு அழைப்பு விடுத்திருப்பாங்க. இதனால அவரை கைது பண்றாங்க. கைது பண்ணி மாப்போசி அவர்களுக்கு எத்தனை நாள் சிறை தண்டனை கொடுத்திருப்பாங்கன்னா 3 மாதம் காலம் சிறை தண்டனையும் 300 ரூபாய் அபராதமும் கட்ட சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை 300 ரூபாய் அபராதம் கட்ட முடியலன்னா மேலும் 3 மாதம் காவல்ல இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இவரால் கட்ட முடியாத காரணத்தால 6 மாதம் அந்த சிறை தண்டனையை அனுபவிச்சிருப்பாரு.
வெள்ளையனு வெளியேறு இயக்கம் வந்து வெள்ளையனு வெளியேறு அப்படின்ற தீர்மானத்தை வந்து பம்பாயில இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி எப்போது நிறைவேற்றுறாங்கன்னா 1942 ஆகஸ்ட் 8. வெள்ளையனு வெளியேறு வந்து எப்போ என்ற தீர்மானம் எப்போ கொண்டு வர்றாங்க? 1942 ஆகஸ்ட் 8. எங்க கொண்டு வர்றாங்க இந்த தீர்மானத்துலன்னா பம்பாயில வந்து கொண்டு வர்றாங்க. ஆகஸ்ட் 8 இந்த தீர்மானம் கொண்டு வந்ததுமே 5 நாள் கழிச்சு ஆகஸ்ட் 13 நிறைய பேரை வந்து கைது பண்றாங்க. அதுல இவரும் ஒருத்தர். கைது பண்ணி எந்த சிறையில அடைக்கிறாங்கன்னா வேலூர் மத்திய சிறையில வந்து அடைக்கிறாங்க. அங்க அடைத்தப்போ இவர் யார் யாரெல்லாம் சந்திக்கிறாருன்னா காமராசரையும் தீரர் சத்தியமூர்த்தி அவர்களையும் பிரகாசம் அவர்களையும் சந்திக்கிறாரு. காமராசர், தீரர் சத்தியமூர்த்தி, பிரகாசம் அவர்களை வந்து சந்திக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அமராவதி சிறைக்கும் வந்து இவரை வந்து மாற்றுறாங்க. அமராவதி சிறைக்கு, வேலூர் சிறையில இருந்து அமராவதி சிறைக்கு வந்து மாற்றுறாங்க. அந்த சிறைச்சாலையில அந்த மேற்கூரை வந்து எதனால வந்து வேயப்பட்டு இருந்ததுன்னா துத்தநாக தகடுகளால் வந்து வேயப்பட்டு இருந்தது. நம்ம எப்போ சுதந்திரம் வாங்கியிருப்போம்? ஆகஸ்ட் 15 நாள் 1947 வந்து சுதந்திரம் வந்து அடைந்திருப்போம். அதுக்கப்புறம் வடக்கு எல்லையை வந்து மீட்கணும்ன்றதுக்கு முதல் முயற்சியாக யார் வந்து மாப்போசி அவர்கள் இவங்களெல்லாம் வந்து அழைச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மங்கள கிளார் என்ற ஒரு ஆசிரியர் வந்து 55 வயதுடையவர். இவர் வந்து அழைத்திருப்பாரு, வடக்கெல்லை மீட்சிக்காக வந்து அழைத்திருப்பாரு. இந்த மங்கள கிளார் வந்து ஒரு சிறந்த தமிழ் அறிஞரும் கூட. இந்திய விடுதலைக்கு பிறகு மாநிலங்களை வந்து எதன்படி வந்து பிரிச்சாங்கன்னா மொழி வாரியாக தான் வந்து பிரிச்சிருப்பாங்க. வடக்கெல்லை தமிழ் மக்களை ஒருங்கிணைத்து தமிழ் உணர்வு கொள்ள செய்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் ஆசானான மங்களக்கிளார். வடக்கெல்லை எது? திருத்தணி, திருப்பதி இருக்கு இல்லையா ஆந்திரா பக்கம், சோ அதுதான் வந்து வடக்கெல்லை. திருப்பதியே நம்மளுக்கு வரணும்னு சொல்லியிருப்பாங்க. பட் வந்து திருப்பதி நம்ம கையை விட்டு போய் கடைசியில திருத்தணி வந்து மீட்டிருப்போம். திருத்தணியை மீட்டதால திருத்தணியில வந்து மாப்போசி அவர்களுக்கு வந்து அவருடைய சிலையையும் வந்து அமைச்சிருப்பாங்க. சோ அது வந்து இந்த லெசன்லயே குறிப்பிட்டிருப்பாங்க, பார்ப்போம். தமிழரசு கழகம். சோ தமிழரசு கழகம் தோற்றுவித்தவர் யாருன்னா மாப்போசி அவர்கள். சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா சென்னையிலையும் திருத்தணியிலையும் வந்து தமிழர் மாநாடு வந்து இந்த தமிழரசு கழகம் சார்பாக நடத்தியிருக்காங்க. வடக்கெல்லை போராட்டத்துல வந்து சிறையில வந்து உயிர் நீத்தவங்க யாருன்னா ராஜமுந்திரி சிறையில இருந்த திருவாலங்காடு கோவிந்தராசன் அவர்களும் பழனி சிறையில இருந்த மாணிக்கம் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா சிறையிலேயே வந்து அவங்களுடைய உயிர் வந்து போயிருக்கும். எந்த ஆணையம் வந்து சித்தூர் மாவட்டம் முழுவதையும் ஆந்திராவுக்கு கொடுத்து விட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா KM பணிக்கர் தலைமையில் அமைத்த மொழிவாரி ஆணையம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சித்தூர் மாவட்டம் முழுவதையும் வந்து ஆந்திராவுக்கு கொடுத்து விட்டது. சோ எந்த மொழிவாரி ஆணையம் சித்தூர் மாவட்டம் முழுவதையும் ஆந்திராவுக்கு கொடுத்து விட்டதுன்னா KM பணிக்கர். மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும் என்று முழங்கினோம் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க? மாப்போசி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. மாலவம் குன்றம்னா மாலவன் யாரு? திருமால், பெருமாள். சோ திருப்பதி என்னவே பெருமாள் தானே. அந்த குன்றம் போனால் என்ன, வேலவன் முருகன், திருத்தணியில இருக்கக்கூடிய முருகன் கோயில். அந்த வேலவம் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும் என்று முழங்கினோம் பண்ணிட்டு மாப்போசி அவர்கள் வந்து சொல்றாங்க. ஸோ இந்த பாக்ஸ்ல இருக்கிறது ரொம்ப முக்கியம். சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்படக்கூடியவர் யாருன்னா மாப்போசி அவர்கள். ஏன் அவர் அழைக்கிறாங்கன்னா சிலப்பதிகார காப்பியத்தை மக்களிடம் கொண்டு செல்ல விரும்பியதற்கு காரணம் உண்டு. மாப்போசி அவர்கள் வந்து சிலப்பதிகார காப்பியத்தை மக்கள் கிட்ட கொண்டு போறாரு. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்னா திருக்குறளையோ கம்பராமாயணத்தையோ விரும்பாதவன் அல்லன், ஆயினும் இந்திய தேசிய ஒருமைப்பாட்டிற்கு கேடில்லாத வகையில் தமிழினத்தை ஒன்றுபடுத்த எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு பயன்படக்கூடிய ஒரு இலக்கியம் தமிழில் உண்டு என்றால் அது சிலப்பதிகாரத்தை தவிர வேறில்லை என்று உறுதியாக கூறுவேன். இளங்கோ தந்த சிலம்பு தமிழினத்தின் பொது சொத்து, எனவேதான் தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் சிலப்பதிகார மாநாடுகள் நடத்தினோம் அப்படின்னுட்டு மாப்போசி அவர்கள் வந்து சொல்றாரு. சோ இளங்கோ தந்த சிலம்பு வந்து தமிழினத்தின் பொது சொத்து அப்படின்னு சொன்னவர் யாருன்னா மாப்போசி அவர்கள். சிலம்பு செல்வர் யாருன்னா மாப்போசி அவர்கள். எந்த ஆணையம் மூலமாக திருத்தணி வரையுள்ள தமிழ் நிலங்களை வந்து மீட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா படாஸ்கர் ஆணையம். படாஸ்கர் ஆணையம் மூலமாக திருத்தணி வரை இருக்கக்கூடிய தமிழ் நிலங்கள் வந்து மீட்கப்பட்டன. இந்த பிரச்சனை நடந்த போது சென்னை மாகாணத்துக்கு முதலமைச்சராக இருந்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜாஜி. ராஜாஜி வந்து இந்த நிலைமையெல்லாம் புரிஞ்சுட்டு என்ன சொல்றாருன்னா தலைநகரை காக்க தன் முதலமைச்சர் பதவியை துறக்கவும் வந்து முன் வந்திருக்காரு.
சென்னை மாகாணத்துல இருந்து ஆந்திரம் வந்து பிரித்து அமைப்பதற்காக ஒரு ஆணையம் வந்து அமைக்கிறாங்க. அது யாருடைய தலைமையில அமைக்கிறாங்கன்னா நீதிபதி வாஞ்சி தலைமையில அமைக்கிறாங்க. இது வந்து ஒரு நபர் ஆணையம். மாநகராட்சி தந்தையாக இருந்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா செங்கல்வராயன். அவருடைய தலைமையில மாநகராட்சி சிறப்பு கூட்டம் ஒன்று வந்து அப்போதைய மாநகராட்சி தந்தையான செங்கல்வராயன் தலைமையில கூட்டி சென்னை பற்றிய தீர்மானம் ஒன்று வந்து முன்மொழிகிறாங்க. அப்போ வந்து தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் அப்படின்ட்டு யார் முழுங்குறா? மாப்போசி அவர்கள் வந்து முழுங்குறாரு. தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம், மாப்போசி அவர்கள். பிரதமர் நேரு வந்து பாத்தீங்கன்னா 25/3/1953 வந்து ஒரு உறுதிமொழியை வந்து வெளியிடுறாரு அதிகாரப்பூர்வமாக. என்ன சொல்றாருன்னா ஆந்திர அரசின் தலைநகர் வந்து ஆந்திர நாட்டின் எல்லைக்குள்ளே தான் அமையும் அப்படின்றத யார் உறுதிமொழிகிறாங்கன்னா பிரதமர் நேரு அவர்கள் வந்து உறுதிமொழிகிறாங்க. மாப்போசி அவர்கள் முதல்ல வந்து எந்த போராட்டத்துல ஈடுபடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தெற்கெல்லை கிளர்ச்சியில தான் வந்து ஈடுபடுறாரு. முதல்ல மாப்போசி அவர்கள் எந்த கிளர்ச்சியில ஈடுபடுறாருன்னா தெற்கெல்லை கிளர்ச்சியில தான் ஈடுபடுறாரு. 1946 அக்டோபர் 25 வந்து பாத்தீங்கன்னா நாகர்கோயில் நகரின் ஒரு பகுதியான வடிவீஸ்வரத்தில் வடிவை வாலிபர் சங்கத்தின் ஆண்டு விழாவில் வந்து பேசியிருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா நாகர்கோயில் நகர்ல வடிவீஸ்வரத்தில் வடிவை வாலிபர் சங்கத்தின் ஆண்டு விழாவில் எப்ப பேசுறாரு மாப்போசி அவர்கள்னா சுதந்திரம் வாங்குற முன்னாடி வருஷம் 1946 அக்டோபர் 25 வந்து பேசியிருக்காரு. அப்போ வந்து இந்த நாகர்கோயில் கன்னியாகுமரி எல்லாம் யாருடைய கட்டுப்பாட்டுல இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவிதாங்கூர் சமஸ்தானம் தனி அரசாக இருந்தது, அவங்களுடைய கட்டுப்பாட்டுல தான் இருந்தது. தமிழகத்துல வடக்கு தெற்கு எல்லை கிளர்ச்சிகளை தமிழகம் தழுவிய அளவில் தொடங்கி வைத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழரசு கழகம். மாப்போசி அவர்கள் தோற்றுவித்த தமிழரசு கழகம் தான் தமிழகத்துல வடக்கு தெற்கு எல்லை கிளர்ச்சிகளை வந்து தமிழகம் தழுவிய அளவுல வந்து தொடங்கினாங்க. இந்த பிரச்சனை அப்போ வந்து பாத்தீங்கன்னா திருவிதாங்கூர் ஆட்சி அந்த மன்னர் ஆட்சி வந்து துப்பாக்கி சூடு வந்து நடத்திருப்பாங்க. அதுல வந்து இந்த தமிழரசு கழகத்தை சேர்ந்த தோழர்கள் வந்து இறந்திருப்பாங்க. யார் இறந்துட்டாங்கன்னா தேவ சகாயம் அவர்களும் செல்லையா ஆகிய 2 பேரும் வந்து இறந்திருப்பாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல தென் திருவிதாங்கூர்ல மிகுந்த செல்வாக்குடையவர் யாருன்னா நேசமணி. அவர் வந்து இந்த தெற்கெல்லை கிளர்ச்சியில ஈடுபட்ட பிறகு போராட்டம் வந்து மேலும் வந்து வலுப்பெற்றிருக்கும். இவரை வந்து மார்சல் ஏ நேசமணி அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய டீட்டெயில் கொடுத்திருக்காங்க பாருங்க. இவர் வந்து ஒரு இளம் வயசுலேயே விடுதலை போராட்ட வீரர், வழக்கறிஞரும் கூட. சேம் டைம் வந்து இவர் வகித்த பதவிகள் பாருங்க. நாகர்கோயில் நகர்மன்ற தலைவராக இருந்திருக்காரு, சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏவாக இருந்திருக்காரு, நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பி ஆகவும் வந்து பணியாற்றிருக்காரு. நாகர்கோயில் நகர்மன்ற தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினராக பணிபுரிஞ்சிருக்காரு. குமரி மாவட்ட போராட்டத்தை முன்னெடுத்து சென்றவர் யாருன்னா மார்சல் ஏ நேசமணி. கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டோட எப்போ வந்து இணைந்து தமிழகத்தின் தென்னெல்லையாக இணைந்து மாறியது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1956 நவம்பர் 1. இந்த மொழிவாரியா மாநிலங்களை பிரிச்சது 1956 தான். அதே வருஷத்துல நவம்பர் 1 கன்னியாகுமரி வந்து தமிழ்நாட்டோட இணைந்து தமிழகத்தின் தென்னெல்லையாக மாறியது. சேம் டைம் வந்து தமிழக அரசு வந்து பாத்தீங்கன்னா மார்ஷல் ஏ நேசமணி அவர்களுக்கு நாகர்கோயில்ல சிலையோட மணிமண்டபமும் வந்து அமைச்சிருக்காங்கன்றத கொடுத்திருக்காங்க. பசல் அலி ஆணையமும் வந்து அமைச்சிருப்பாங்க. இந்த பகுதிகளை வந்து இந்த மொழிவாரியாக அந்த பகுதிகள் எல்லாம் பிரிக்கும் போது அந்த பசல் அலி ஆணையம் அவங்களுடைய பரிந்துரையை வந்து எப்போ வழங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1955 அக்டோபர் 10. நீங்க ரிவிஷன் பண்றவங்க இந்த வீடியோ பார்ப்பீங்க. ஆல்ரெடி பிளேலிஸ்ட்ல வந்து இது எக்ஸ்பிளைன் பண்ணி ஷார்ட்கட்டோட எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னுட்டு நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். மறக்காம அது பாருங்க. இந்த பசல் அலி ஆணையம் அது பரிந்துரை எல்லாம் கொடுத்ததுக்கான ஷார்ட்கட் எல்லாம் வந்து சொல்லியிருப்பாரு. அது பாத்தீங்கன்னா புதுசா படிக்கிறவங்க அதை பாருங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும், ஞாபகம் வச்சுக்கவும். அதுல ஷார்ட்கட் வந்து சொல்லியிருப்பேன் எளிமையா. பசல் அலி ஆணையம் அவங்களுடைய பரிந்துரையை வந்து எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுவண் அரசுக்கு 1955 அக்டோபர் 10. கடைசியா வந்து மொழிவாரியா பிரிக்கிறப்போ வந்து நம்ம கையை விட்டு போன பகுதிகள் எதுன்னு பாத்தீங்கன்னா தேவிக்குளம், பீர்மேடு என்ற பகுதிகள் வந்து நம்ம கையை விட்டு போயிருக்கும். தேவிக்குளம், பீர்மேடு.
புறநானூற்றிலையும் சிலப்பதிகாரத்திலையும் தமிழகத்தின் வடக்கெல்லை அன்னிட்டு எது சொல்லியிருப்பாங்கன்னா வேங்கட மலையாகவும் தெற்கெல்லை வந்து குமரிமுனை என்றது சொல்லியிருப்பாங்க. புறநானூற்றிலையும் சிலப்பதிகாரத்திலையும் தமிழகத்தின் வடக்கெல்லை வேங்கட மலையாகவும் தெற்கெல்லை வந்து குமரிமுனை அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஆஸ்திரிய நாட்டின் தலைநகர் எதுன்னு பார்த்தீங்கன்னா வியன்னா. இந்த வியன்னா அருங்காட்சியகத்துல தான் வந்து பேப்பிரஸ் தாள் என்ற ஒரு தாள் இருக்கு. இந்த தாள்ல என்ன டீட்டெயில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேர நாட்டு துறைமுகமான முசிறியில வந்து வாழ்ந்த ஒரு தமிழ் வணிகருக்கும் எகிப்து நாட்டின் அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்துல வாழ்ந்த கிரேக்க வணிகருக்கும் இடையிலான வணிக ஒப்பந்த ஒரு பத்திரம் தான் வந்து இந்த பேப்பிரஸ் தாள். இது எந்த நூற்றாண்டை சேர்ந்ததுன்னா கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு வணிக ஒப்பந்தம். எனது போராட்டம் என்ற தன் வரலாற்று நூல் வந்து யாருடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா எனது போராட்டம்ன்றது ஒரு வரலாற்று நூல். அது யாருடைய வரலாற்று நூல்னா மாப்போ சிவஞானத்தினுடைய வரலாற்று நூல். சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா மாப்போ சிவஞானம். இவர் வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்ற மேலவை உறுப்பினராக வந்து இருந்திருக்காரு. எந்த வருடத்துலன்னு பாத்தீங்கன்னா 1952 இருந்து 1954 வரை. மாப்போ சிவஞானம் அவர்கள் வந்து சட்ட மேலவை தலைவராக முதல்ல வந்து சட்டமன்ற மேலவை உறுப்பினராக இருந்திருக்காரு 1952 இருந்து 54 வரைக்கும். அதே சட்டமன்ற மேலவை தலைவராக பதவி வகித்தது எப்போதுன்னு பாத்தீங்கன்னா 1972 இருந்து 78 வரைக்கும் மாப்போசி அவர்கள் வந்து மேலவை தலைவராக வந்து இருந்திருக்காரு. தமிழரசு கழகத்தை தொடங்கியவர் யாருன்னா மாப்போசி அவர்கள். வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்ற நூலை ஏற்றியவர் யாருன்னா மாப்போசி அவர்கள். இந்த நூலுக்காக எந்த வருடம் சாகித்ய அகாடமி விருது பெற்றாருன்னா 1966. மாப்போசி அவர்களுக்கு வந்து எங்கெங்க வந்து சிலை வந்து அமைச்சிருக்காங்கன்னா திருத்தணிலையும் சென்னையில இருக்கக்கூடிய தியாகராய நகர்லையும் வந்து சிலை வந்து அமைச்சிருக்காங்க. ஏற்புதிதான்றது யாருடையதுன்னு பாத்தீங்கன்னா கூப்பா ராஜகோபாலன் அவர்களுடையது. உழுவோர் உலகத்தாருக்கு அச்சாணி. யார் வந்து உலகத்துக்கு அச்சாணின்னா உழுவோர் உழுது வந்து வேலை செய்யறாங்க இல்லையா, அவங்கதான் வந்து உலகத்துக்கு அச்சாணி. முதல் மழை விழிந்ததும் மேல்மண் பதமாகி விட்டது, வெள்ளி முளைத்திடுது விரைந்து போ நண்பா, காளைகளை ஓட்டி கடிகிச்செல் முன்பு பொன்னேர் தொழுது புலன் வழிபட்டு மாட்டை பூட்டு காட்டை கீறுவோம் ஏர் புதிதன்று ஏறும் நுகத்தடி கண்டது, காடு புதிதன்று கரையும் பிடித்ததுதான், கை புதிதா கார் புதிதா இல்லை நாள்தான் புதிது, நட்சத்திரம் புதிது ஊக்கம் புதிது உரம் புதிது, மாட்டை தூண்டி கொழுவை அமுத்தி மண் புரளும் மழை பொழியும், நிலம் சிலிர்க்கும் பிறகு நாற்று நிமிரும், எல்லை தெய்வம் எல்லாம் காக்கும், கவலை இல்லை கிழக்கு வெளுக்குது பொழுதேற பொன் பரவும் ஏரடியில், நல்ல வேளையில் நாட்டிடுவோம் கொழுவை என்ற பாடல் வரிகள் வந்து இந்த வரிகள் யாருடையதுன்னா கூப்பா ராஜகோபாலன் அவர்களுடைய வரிகள். வேளாண்மை செழிக்கவும் மானிடம் தலைக்கவும் வந்து எந்த திங்கள்ல வந்து பொன்னேர் பூட்டுதல் நடத்தப்படும்னா சித்திரை திங்கள். இங்க திங்கள்ன்றது மாதம். ஸோ வேளாண்மை செழிக்க மானிடம் தலைக்க எந்த மாதத்துல வந்து இந்த பொன்னேர் பூட்டுதல் நடைபெறுவது தமிழ்நாட்டின் பண்பாடுன்னு சொல்றாங்கன்னா சித்திரை திங்கள். ஏற்புதிதா என்ற கவிதை யாருடையதுன்னா கூப்பா ராஜகோபாலனுடைய இது வந்து இந்த ஏற்புதிதா என்ற கவிதை வந்து எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்னா கூப்பாரா படைப்புகள் அப்படின்றதுல இடம்பெற்றிருக்கு. இவர் எங்க பிறந்தாருன்னா கும்பகோணத்துல 1902 வந்து பிறந்திருப்பாரு. இவர் நிறைய இதழ்கள்ல வந்து ஆசிரியராக பணிபுரிஞ்சிருக்காரு. அதுல அது எந்தெந்த இதழ்கள்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு, பாரதமணி, பாரத தேவி, கிராம ஊழியன் ஆகிய இதழ்கள்ல வந்து கூப்பா ராஜகோபாலன் அவர்கள் வந்து ஆசிரியராக பணிபுரிஞ்சிருக்காரு. அடுத்து வந்து மெய்கீர்த்தி அப்படின்னா என்னன்றது கொடுத்திருக்காங்க பாருங்க. அரசர்கள் வந்து அவங்களுடைய வரலாறும் பெருமையும் வந்து காலம் கடந்து வந்து நிலைத்து நிக்கணும்ன்றதுக்காக கல்லுல வந்து அவங்களுடைய பெருமைகளை வந்து செதுக்குவாங்க. சங்க இலக்கியமான 10 பாடல்களுடைய இறுதியில வந்து பாத்தீங்கன்னா இறுதியில் உள்ள பதிகங்கள் வந்து இதற்கு முன்னோடி அப்படின்னு சொல்றாங்க. இந்த புகழ்ந்து அவங்கள பத்தி குறிப்பு எழுதுவாங்க இல்லையா, அது வந்து சங்க இலக்கியத்துல இருக்கக்கூடிய 10 பாடல்கள்ல இருக்கக்கூடிய பதிகங்கள் வந்து இந்த மெய்கீர்த்திக்கு முன்னோடி அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பல்லவர் கல்வெட்டுகள்லையும் இடம்பெற்றிருக்கு, பாண்டியர் செப்பேடுகள்லையும் வந்து இந்த வழக்கம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோழர் காலத்துலதான் வந்து இது வந்து மெய்கீர்த்தி அப்படின்ற பெயரை வந்து பெற்றிருக்கு. மெய்கீர்த்தி என்ற பெயர் வந்து யாருடைய காலத்துல பெற்றதுன்னா சோழர் காலத்தில்.
இந்திரன் முதல் திசபாலர் என்மரும் ஒரு வடிவாகி வந்தபடி என நின்று மனுவானை தனி நாடாத்திய படியானையே பிணிபுண்வன வடிமணி சிலம்பே அரற்றுவன சொல்லோடையே கலக்குண்பன வருப்புணலே சிறைப்படுவன மாவே வடுபடுவன மாமலரே கடியவாயின காவுகளே கொடியவாயின கல்லுண்பன வண்டுகளே பொய்யுடையன வரைவேயே போர் மலைவன எழு கலனையே மையுடையன நெடுவரையே மருளுடையன இளமான்களே கயற்குளமே பிறழ்ந்தொழுகும் கை தாயரே கடிந்தொருப்பார் இயற்புலவரே பொருள் வைப்பார் இசைப்பாணரே கூடஞ்செய்வார் என்று கூறி இவன் காக்கும் திருநாட்டின் இயல் இதுவென நின்று காவல் நெறி பூண்டு நெறி அல்லது நினையாது தந்தையில்லோர் தந்தையாகி தாயில்லோர் தாயாராகியும் மைந்தரில்லோர் மைந்தராகியும் மண்ணுயிருக்கு உயிராகவும் விழி பெற்ற பயன் என்னவும் மெய் பெற்ற அருள் என்னவும் மொழி பெற்ற பொருள் என்னவும் முகம் பெற்ற பணுவல் என்னவும் எத்துரைக்கும் இறைவன் என்னவும் யாஞ்சை என்றது. இந்த வரிகளை ஏற்றியவர் யாருன்னா இரண்டாம் ராஜராஜ சோழன் அவர்கள் ஏற்றிருப்பாரு. இங்க இந்த இமேஜ் கொடுத்திருக்காங்க பாருங்க. ராஜராஜன் காலம் தமிழ் கல்வெட்டு 11ஆம் நூற்றாண்டு பெரிய கோயில் தஞ்சாவூர்ல இடம்பெற்றிருக்கு. இந்த பாடல் வரிகள் ஏற்றியவர் யாருன்னா இரண்டாம் ராஜராஜ சோழன். இவருடைய பட்ட பெயர்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கோப்பர கேசரி திருபுவன சக்கரவர்த்தி. இவருடைய மெய்கீர்த்திகள் 2. இரண்டாம் ராஜராஜ சோழனுடைய மெய்கீர்த்திகள் எத்தனைன்னா 2. அதுல ஒரு மெய்கீர்த்தி எத்தனை அடிகளை கொண்டதுன்னா 91 அடிகளை கொண்டதாக ஒரு மெய்கீர்த்தி அமைஞ்சிருக்கு. இந்த மெய்கீர்த்திகள் யாருடைய காலம் தொட்டு கல்லுல வடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாம் ராஜராஜன் காலம் தொட்டு மெய்கீர்த்திகள் கல்லுல பொறிச்சிருக்காங்க. இந்த மெய்கீர்த்திகள் கல்வெட்டினுடைய முதல் பகுதியில மன்னர் பற்றி புகழ்ந்து இலக்கிய நயம் பட எழுதப்படக்கூடிய ஒரு வரிகள் தான் இது. புலவர்கள் எழுதுவாங்க. அதை கல் தச்சர்கள் கல்லுல பொறிக்கப்பட்டவை. கல் தச்சர்களால கல்லுல பொறிச்சிருக்காங்க. அடுத்து சிலப்பதிகாரத்தை ஏற்றியவர் யாருன்னா இளங்கோவடிகள். இங்க இந்த பாடல் வரிகள் மருவூர் பாக்கத்துல விழா நடைபெறுது. இந்திய விழா நடைபெறுது. அப்போ அந்த இடம் எப்படி இருக்கு அந்த மருவூர் பாக்கம்ன்றத பாடல் வரிகள்ல கொடுத்திருக்காங்க. வண்ணமும் சுண்ணமும் தன்னிருஞ்சாந்தமும் பூவும் புகையும் மேவிய விரையும் பகர்வனர் திரிதரு நகர வீதியும் பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் கட்டு நுண்முனை காருகர் இருக்கையும் தூசும் துகிரும் ஆரமும் மகிழும் மாசர முத்தும் மணியும் பொன்னும் அருங்கல வெறுக்கையோடு அளந்து கடை அறியா வளம் தலை மயங்கிய நலந்தலை மருகும் பால்வகை தெரிந்த பகுதி பண்டமுடு கூலம் குவித்த கூல வீதியும் காளியர் கூவியர் கல்நொடை ஆட்டிய மீன் விலை பரதவர் வெள்வுப்பு பகருனர் பாசவர் வாசவர் பல்நின விளைஞரோடு ஓசுனர் செறிந்த ஊன்மலி இருக்கையும் கஞ்ச காருரம் செம்பு செய்குனரும் மரம்கொள் தச்சரும் மருங்கை கொள்ளரும் கண்ணுள் வினைஞரும் மண்ணிட்டாளரும் புன்செய் கொள்ளரும் நன்கலம் தருணரும் துன்னக்காரரும் தோளின் துன்னரும் கிளியினும் கிடையினும் தொழில் பல பெருக்கி பழுதில் செய்வினை பல்கெழு மாக்களும் குழலினும் யாழினும் குரல் முதல் ஏழும் வலுவின்றி இசைத்து வலித்திறம் காட்டும் அரும்பெறல் மரபின் பெரும்பான் இருக்கையும் சிறு குறுங் கைவினை பிறர்வினை ஆளரோடு மறு இன்றி விளங்கும் மருவூர் பாக்கமும். அந்த மருவூர் பாக்கம் இது போல பட்டு தூசு அப்புறமா நெய்பவர் நறுமணப்பொடி விற்கிறவங்க இந்த இமேஜ்ல காட்ட மாதிரி அந்த தெரு பலவிதமான கடைகளை கொண்டு இருக்குன்றத இந்த இமேஜ்ல இருக்கிற மாதிரி இருக்குன்றத பாடல் வரிகள்ல விவரிச்சிருக்காங்க. சுண்ணம் என்றதனுடைய பொருள் பாத்தீங்கன்னா நறுமணப்பொடி. காருகர் அண்ணா நெய்பவர் அல்லது சாலியர் அப்படின்னு சொல்லுவாங்க. தூசு அண்ணா பட்டு, துகிர் பவளம், வெறுக்கை செல்வம், நொடை அண்ணா விலை. இந்த வெறுக்கை எந்த ரூ வருது பார்த்துக்கோங்க. வல்லின ரூ போட்டு வெறுக்கையன் வந்தா செல்வம். நொடை என்றது விலை. பாசவர் அண்ணா வெற்றிலை விற்போர், ஓசுனர் அண்ணா எண்ணெய் விற்போர், கண்ணுள் வினைஞர் அண்ணா ஓவியர், கண்ணுள் வினைஞர் அண்ணா ஓவியர், மண்ணி டாலர் அண்ணா சிற்பி, கிழி அண்ணா துணி.
இப்போ வந்து மீன் விற்கிறவங்க பரதவர்ன்னு சொல்லுவோம், உப்பு விற்கிறவங்கள உமனர் அப்படின்னு சொல்லுவோம். அது போல கல் விற்கிறவங்களை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா வளைச்சியர். கல் விற்பவர்களை என்னன்னு சொல்லுவாங்க? வளைச்சியர். 7 சுரங்கள் சரிகம பதனி அப்படின்ட்டு 7 சுரங்கள் வந்து தெரியும். அதுல வந்து என்னென்ன வருதுன்னா குரல், துத்தம், கைக்கிளை, அந்த குழலிலும் யாழினும் அப்படின்ட்டு குரல், துத்தம், கைக்கிளை, உலை, இலி, விளரி, தாரம் என்னும் 7 இசைகளை குற்றமில்லாமல் இசைத்து சிறந்த திறமை காட்டும் பெரும்பாணர்கள் இருப்பிடங்களாக வந்து அந்த மருவூர்பாக்கம் விளங்குது என்றதை குறிப்பிட்டிருக்காங்க. 7 இசைகள் என்னென்னு பாத்தீங்கன்னா 7 இசைகள் வந்து குரல், துத்தம், கைக்கிளை, உலை, இலி, விளரி, தாரம் என்ற 7 இசைகள். வண்ணமும் சுண்ணமும் என்றது எண்ணும்மை, பயில் தொழில் வந்து வினைத்தொகை. திருத்தணிகையுளால வந்து 5 பெருங்காப்பியங்கள் முறை வைப்பு எப்படி இருக்குன்னா சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி. திருத்தணிகை உலால வந்து 5 பெருங்காப்பியங்கள் முறை வைப்பு வந்து முதல்ல என்ன வருது? சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி. சிந்தாமணியாம் சிலப்பதிகாரம் படைத்தான், கந்தா மணிமேகலை புனைந்தான், நந்தா வளையாபதி தருவான், வாசவனுக்கு ஈந்தான், திளையாத குண்டலகேசிக்கும் என்ற பாடல் வரிகள் எதில் இடம்பெற்றிருக்குன்னா திருத்தணிகை உலா. கண்ணகியும் கோவலனும் வந்து எங்க வந்து பிறந்து வளர்ந்து திருமணம் பண்ணியிருப்பாங்கன்னா காவிரி பூம்பட்டினம். இவங்க வந்து கோவலனும் கண்ணகன் திருவரங்கம் மற்றும் உறையூர் வழியாக வந்து எங்க போறாங்கன்னா கொடம்புலூர் என்னும் இடத்தை வந்து அடையிறாங்க. மதுரைக்கு வந்து இப்ப போகணும். அவங்க அப்ப வந்து மதுரைக்கு வந்து போக வந்து 3 வழிகள் இருக்கு. ஒன்னு தென்னவன் சிறுமலையின் வலப்பக்கம் வழியாக போனா மதுரையை வந்து அடையலாம். இடப்பக்கம் வழியாக போனா எந்த குன்று வழியாக மதுரை செல்லலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அழகர் மலை அல்லது அதை வந்து திருமால் குன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ தென்னவன் சிறுமலையின் வலது பக்கம் போனா மதுரை போலாம், இடப்பக்கம் வழியாக சென்றால் திருமால் குன்றம் அல்லது அழகர் மலை வழியாக மதுரை போலாம். இல்லைன்னா இதுக்கு ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட வழியில போனாலும் வந்து மதுரையை வந்து சென்றடையலாம் அப்படின்னு சொல்றாங்க. கடைசியில கோவலனும் கண்ணகியும் வந்து இந்த அதாவது வலப்பக்கம் இடப்பக்கம் இல்லாம அந்த இடைப்பட்ட வழியில தான் வந்து கவுந்தி அடிகள் வந்து அழைத்து சென்றிருப்பாரு. கோவலனையும் கண்ணகியையும் வந்து மதுரைக்கு அழைத்து சென்றவர் யாருன்னா கவுந்தி அடிகள். மதுரையில போயிட்டு கணவனை வந்து கண்ணகி வந்து இழந்துருவா. இழந்த பிறகு வந்து அவங்க எங்க போவாங்கன்னா மதுரையில இருந்து வைகையின் தென்கரை வழியாக எங்க போறாங்கன்னா நெடுவேல் கின்றம் அல்லது அது வேற எப்படி சொல்லுவாங்கன்னா சுருளிமலை சென்று வேங்கை காணல் என்னும் இடத்தை வந்து அடையிறாங்க. சோ மதுரையில இருந்து கண்ணகி வந்து வேங்கை காணல் என்ற இடத்தை வந்து எப்படி அடையிறாங்கன்னா வைகையின் தென்கரை வழியாக நெடுவேல் குன்றம் அல்லது சுருளிமலை சென்று வேங்கை காணல் என்னும் இடத்தை வந்து அடையிறாங்க. சிலப்பதிகாரத்தை வந்து உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உரையிடையிட்ட பாட்டுடை செய்யல வேற எப்படி அழைக்கலாம்னா உரைப்பாட்டு மடை அப்படின்னு அழைக்கலாம். ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா உரைப்பாட்டு மடை என்றது சிலப்பதிகாரத்தில் வரும் தமிழ் நடை, இதை உரைநடை பாங்கில் அமைந்திருக்கும் பாட்டு அப்படின்றாங்க. அடுத்து வந்து வாய்க்காலில் பாயும் நீரை வந்து வயலுக்கு திருப்புறது தான் வந்து மடையன்னு சொல்லுவோம். உரை என்பது பேசும் மொழியின் ஓட்டம். உரையன்னா பேசும் மொழியின் ஓட்டம். இதனை செய்யுளாக வயலில் பாய்ச்சுவதுதான் வந்து உரைப்பாட்டு மடை அப்படின்னு சொல்றாங்க. இந்திர விழா ஊரெடுத்த காதை வந்து எந்த காண்டத்துல இடம்பெற்றிருக்குன்னா புகார் காண்டத்துல வந்து இடம்பெற்றிருக்கு. இந்திர விழா ஊரெடுத்த காதை எந்த காண்டத்தில் இடம்பெற்றிருக்கு? புகார் காண்டத்துல வந்து இடம்பெற்றிருக்கு. முத்தமிழ் காப்பியம் எதுன்னா சிலப்பதிகாரம். குடிமக்கள் காப்பியம் எதுன்னா சிலப்பதிகாரம். மூவேந்தர் பற்றிய செய்திகளை கூறும் நூல் எது? எந்த காப்பியம்னா சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்துல 3 காண்டங்கள் இருக்கு. அந்த 3 காண்டங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். சிலப்பதிகாரம் எத்தனை காதைகளை கொண்டதுன்னா 30 காதைகளை கொண்டது. சிலப்பதிகாரம் யாரை பற்றி சொல்கிறதுன்னா கோவலன், கண்ணகி, மாதவி அவங்களுடைய வாழ்க்கை பத்தி சொல்லுது. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் வந்து இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்றாங்கன்னா இது வந்து கதை தொடர்பு, கால தொடர்பு எல்லாம் கொண்டிருக்கிறதால சிலப்பதிகாரம் மணிமேகலையும் வந்து
இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யாருன்னா இளங்கோவடிகள். இவர் எந்த மரபை சேர்ந்தவர்னா சேர மரபை சேர்ந்தவர். மணிமேகலையின் ஆசிரியர் யாருன்னா சீத்தலை சாத்தனார். இந்த சீத்தலை சாத்தனார் தான் இளங்கோவடிகள் கிட்ட கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடிகள் நீரே அருளுகன்னுட்டு யார்கிட்ட சொன்னதுன்னா சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகள் கிட்ட சொல்லியிருப்பாரு. இளங்கோவடிகள் நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் அப்படின்னு இந்த காப்பியத்தை படைத்திருப்பாரு. நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் யார்கிட்ட சொன்னதுன்னா இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனார் கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் இந்த சிலப்பதிகாரத்தை ஏற்றிருப்பாரு. அடுத்து விரிவானம் மங்கையாய் பிறப்பதற்கே. தமிழருடைய பெருமையை உலக அரங்கான ஐநாவியில் பரப்பும் வகையில் தமிழ்நாட்டின் செவ்வியல் இசையை பாடியவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா MS சுப்புலட்சுமி அவர்கள். ஐநாவிலையும் பாத்தீங்கன்னா MS சுப்புலட்சுமி அவர்கள் பாடியிருப்பாங்க. காற்றினிலே வரும் கீதமா என்ற பாடலை பாடியவர் யாருன்னா MS சுப்புலட்சுமி. இசை பேரரசி அன்னிட்டு நேரு அவர்கள் யார பாராட்டியிருப்பாருன்னா MS சுப்புலட்சுமி அவர்களை பாராட்டியிருப்பாரு. நேரு அவர்கள் MS சுப்புலட்சுமி என்னவா பாராட்டியிருக்காரு? இசை பேரரசி அப்படின்னு பாராட்டியிருக்காரு. MS சுப்புலட்சுமி. அந்த MS ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா M மதுரை, S சண்முக வடிவு. மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி. இவங்க பாத்தீங்கன்னா இவங்க தாயே ஒரு வீணை கலைஞர் தான். அவங்க தாய் தான் இவங்களுடைய குரு. எத்தனை வயதுல MS சுப்புலட்சுமி இசைத்தட்டுக்காக பாடல பாடினாங்கன்னா 10 வயதுல பாடியிருப்பாங்க. இவங்க எந்த வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்காங்கன்னா 10ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படிச்சிருப்பாங்க. MS சுப்புலட்சுமி எந்த வயசுல சென்னை மியூசிக் அகாடமில மேதைகள் பலர் முன்னாடி கச்சேரியை செஞ்சிருப்பாங்கன்னா 17 வயதில். 10 வயதுல பாத்தீங்கன்னா இசைத்தட்டுக்காக பாடல பாடுறாங்க. 17 வயதுல சென்னை மியூசிக் அகாடமில மேதைகள் பலர் முன்னாடி அவங்க கச்சேரியை பண்ணியிருப்பாங்க. இவங்க ஒரே ஒரு படத்துல மட்டும் நடிச்சிருப்பாங்க. அது என்ன படம்னா மீரா திரைப்படம். மீரா என்ற திரைப்படத்துல தான் நடிச்சிருப்பாங்க. காந்தியடிகளை எந்த இடத்துல சந்திச்சு MS சுப்புலட்சுமி அவர்கள் ரகுபதி ராகவ ராஜாராம் என்ற பாடலை பாடியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டெல்லியில. ரகுபதி ராகவ ராஜாராம் என்ற பாடலை MS சுப்புலட்சுமி காந்தியடிகளை சந்திச்சு பாடியிருப்பாங்க. எந்த இடத்துல சந்திச்சு பாடினாங்கன்னா டெல்லியில. காந்தியடிகள் MS சுப்புலட்சுமி கிட்ட எந்த பாடலை பாட சொல்லி கேட்டு இருப்பாருன்னா மீரா எழுதிய ஒரு பஜனை பாடலை தான் சொல்லி பாட கேட்டு இருப்பாங்க. பின்னாடி இவங்க பாடியிருப்பாங்க. எப்போ பாடியிருப்பாங்கன்னா நம்ம சுதந்திரம் கிடைச்ச பிறகு 1947 காந்தியடிகள் பிறந்த நாள் அன்னைக்கு சென்னை வானொலி அவங்க பாடின பாடலை பாடியிருப்பாங்க. அந்த மீரா பஜனை பாடல் என்னன்னு பாத்தீங்கன்னா அரித்தும் ஹரோ. MS சுப்புலட்சுமி அவர்கள் தாமரை அணி விருதை எப்ப வாங்கினாங்கன்னா 1954 வாங்கியிருப்பாங்க. அது வாங்கினப்போ அவங்கள தொட்டு தடவி பாராட்டிய பார்வை இழந்த நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹெலன் கெல்லர். MSc அவர்கள் இங்கிலாந்துல எந்த வருஷம் பாடினாங்கன்னா 1963. ஐநாவையில எப்ப பாடினாங்கன்னா 1966 பாடியிருப்பாங்க. எந்த வருஷம் இவங்க பாடின சுப்ரபாரத பாடல் திருப்பதியில அதை ஒளிபரப்பு பண்ணாங்க அப்படின்னா 1966. அதே ஆண்டில் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இல்லையா? அப்போ அதே ஆண்டில்னா 1966 தான் அவங்க பாடின சுப்ரபாரதம் பாடல் திருப்பதியில ஒளிபரப்பிருக்காங்க. நோபல் பரிசுக்கு இணையான விருது எதுன்னு பாத்தீங்கன்னா மகசேசா விருது. அந்த மகசேசா விருது MS சுப்புலட்சுமி அவர்கள் எப்போ வாங்கினாங்கன்னா 1974 வாங்கினாங்க. இந்த விருதை வாங்கின முதல் இசை கலைஞரும் யாருன்னா MS சுப்புலட்சுமி. இந்தியாவின் மிக உயரிய விருது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்திய மாமணி விருது. அதையும் வாங்கியிருக்காங்க. ஒரு பெண் நினைத்தால் முயன்றால் முன்னேறலாம் வெல்லலாம், நீங்களும் முயலுங்கள் முன்னேறுங்கள் வெல்லுங்கள் அப்படின்ட்டு யார் சொல்றாங்க? MS சுப்புலட்சுமி அவர்கள். குறையொன்றும் இல்லை முறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றும் இல்லை கோவிந்தா என்ற பாடலை பாடியவங்க யாருன்னா MS சுப்புலட்சுமி.
இந்திய அரசின் தாமரை செவ்வனி விருதை வந்து யார் வாங்கியிருப்பாங்கன்னா பால சரஸ்வதி அவர்கள் வந்து வாங்கியிருப்பாங்க. இந்திய அரசின் தாமரை செவ்வனி விருதை வந்து பால சரஸ்வதி அவர்கள் வாங்கியிருப்பாங்க. இவங்க வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பரதநாட்டியம் ஆடக்கூடியவங்க. எத்தனை வயசுல காஞ்சிபுரத்துல பரதநாட்டிய அரங்கேற்றத்திற்காக முதல்ல மேடை ஏறினாங்கன்னா 7 வயதுல வந்து ஏறி இருப்பாங்க. MS சுப்புலட்சுமி வந்து இசைத்தட்டுக்காக 10 வயதுல வந்து பாடியிருப்பாங்க. இவங்க 7 வயதுல காஞ்சிபுரத்துல வந்து பரதநாட்டிய அரங்கேற்றத்தை வந்து ஏற்றிருப்பாங்க. எத்தனை வயசுல பால சரஸ்வதி அவர்கள் வந்து சென்னையில் உள்ள சங்கீத சமாஜம் என்ற அரங்கில் நடன நிகழ்ச்சி நடத்தினாங்கன்னா 15 வயது. அதே MS சுப்புலட்சுமி வந்து 17, இவங்க வந்து 15. சென்னையில யார் வந்து இவங்களுடைய நாட்டிய கச்சேரியை பார்த்துட்டு அவங்களுடைய தம்பி மூலமா வட மாநிலங்கள்ல எல்லாம் வந்து நடனமாட வாய்ப்பு வந்து கிடைத்ததுன்னா பண்டிட் ரவிசங்கர். ஸோ அவங்க வந்து இவங்க பால சரஸ்வதியுடைய கச்சேரியை பார்த்துட்டு அவருடைய தம்பி மூலமா வட இந்தியாவின் பல இடங்கள்ல நடனமாடும் வாய்ப்பு வந்து கிடைத்திருக்கும். கல்கத்தாவிலும் காசியிலும் நடந்த அனைத்திந்திய இசை மாநாட்டிலையும் சென்னையில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கண்காட்சியிலையும் நம் நாட்டு பண்ணாகிய ஜனகன பாடலுக்கு மெய்ப்பாடுகளோடு வந்து ஆடியிருப்பாங்க. நாட்டு பண்ணுக்காக நடனம் ஆடியது முதலும் முடிவுமாக யார் ஆடியிருப்பாங்கன்னா அந்த பால சரஸ்வதி அவங்க தான் வந்து முதல்ல ஆடியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அதை வந்து அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஜனகன பாடலுக்காக மெய்ப்பாடுகளோடு நாட்டு பண்ணுக்கு நடனம் ஆடியது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பால சரஸ்வதி. வேருக்கு நீர் என்ற புதினம் யாருடையதுன்னா ராஜம் கிருஷ்ணன் அவர்களுடையது. இந்த புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருதை வந்து வாங்கியிருப்பாங்க. பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்ற பாரதியின் வரலாற்று புதினத்தை ஏற்றியவங்க யாருன்னா ராஜம் கிருஷ்ணன் அவர்கள். இவங்க வந்து தூத்துக்குடியில பல மாதம் தங்கி இருந்து உப்பள தொழிலாளர்களின் உவர்ப்பு வாழ்க்கையை வந்து என்ன புதினமாக படைத்தாங்கன்னா கரிப்பு மணிகள். உவர்ப்புன்னு சொல்லுவோம் இல்லையா உப்பை, இதை வந்து கரிப்பு அப்படின்னு சொல்லுவோம் உப்பு. அப்போ கரிப்பு மணிகள் என்ற புதினம் வந்து யார் படைத்தாங்கன்னா ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் வந்து படைத்திருப்பாங்க. குறிஞ்சித்தேன் என்ற புதினம் வந்து ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் யாருக்காக படைத்தாங்கன்னா நீலகிரி படுகர் இன மக்களின் வாழ்வியல் மாற்றங்களை குறித்து பதிவு செய்ததுதான் வந்து குறிஞ்சித்தேன் என்ற புதினம். அலைவாய் கரையில் என்ற புதினம், அப்புறமா சேற்றில் மனிதர்கள், வேருக்கு நீர் போன்ற புதினங்களை ஏற்றியவர் யாருன்னா ராஜம் கிருஷ்ணன் அவர்கள். இவங்க வந்து இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த குறிஞ்சித்தொன் வந்து நீலகிரி படுகர் இன மக்களுடைய வாழ்வியல் மாற்றங்கள் குறித்து படிச்சிருப்பாங்க. அதே அலைவாய் கரையில் என்ற புதினம் யாருக்காகன்னா கடலோர மீனவர் வாழ்வில் சிக்கல்களை பேசுவதுதான் வந்து இந்த அலைவாய் கரையில். அமைப்பு சாரா வேளாண் தொழிலாளர்களின் உழைப்பு சுரண்டப்படுவதை சுட்டி காட்டியவை தான் வந்து பாத்தீங்கன்னா சேற்றில் மனிதர்கள், வேருக்கு நீர். இந்த வேருக்கு நீர் புதினம் தான் சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்கியிருக்கோம். கூட்டு குஞ்சுகள் என்ற புதினம் வந்து யாருக்காக ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் படைத்தாங்கன்னா குழந்தைகளின் உடலையும் மனதையும் நொறுக்கும் அவல உலகை இந்த கூட்டு குஞ்சுகள் புதினமாக வந்து படைச்சிருப்பாங்க. மன்னகத்து பூந்துளிகள் என்ற புதினம் யார் படைத்ததுன்னா ராஜம் கிருஷ்ணன் அவர்கள். எதற்காகன்னா பெண் குழந்தை கொலைக்கான காரணங்களை ஆராய்ந்து எழுதியதுதான் வந்து மன்னகத்து பூந்துளிகள். எழுத்துக்களில் நேர்மை, சினம், அறச்சீற்றம் இருக்க வேண்டும் என்பதே எனது வேண்டுகோள் அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா ராஜம் கிருஷ்ணன் அவர்கள். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மதுரையின் முதல் பட்டதாரி பெண் அப்படின்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். மதுரையில் முதல் பட்டதாரி பெண் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். இந்திய அரசின் தாமரை திரு விருதை வந்து வாங்கியிருப்பாங்க கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். ஸ்வீடன் அரசின் வாழ் உரிமை விருதையும் சுவிட்சர்லாந்து அரசின் காந்தி அமைதி விருதையும் வாங்கியவங்க யாருன்னா கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் வந்து எந்த பருவத்துல காந்தி சிந்தனையால் கவரப்பட்டாங்கன்னா கல்லூரி பருவத்துல வந்து கவரப்பட்டிருப்பாங்க. இவங்க எந்த இயக்கத்துல களப்பணி ஆற்றிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்வோதயா இயக்கத்துல களப்பணி வந்து, அதாவது காந்தியினுடைய சர்வோதயா இயக்கத்துல களப்பணி வந்து ஆற்றிருப்பாங்க. சேம் டைம் வந்து ஒத்துழையாமை இயக்கம், சட்டமறுப்பு இயக்கம், வெள்ளையனு வெளியேறு இயக்கம் ஆகியவற்றில் வந்து பங்கு பெற்றிருப்பாங்க. நாட்டின் விடுதலைக்கு அப்புறம் வந்து அவர் கணவரோட சேர்ந்து எந்த இயக்கத்துல பணிபுரிஞ்சாங்கன்னா பூதான இயக்கத்துல வந்து பணிபுரிஞ்சாங்க. உழுபவருக்கே நில உரிமை இயக்கம் என்ற இயக்கத்தை வந்து தொடங்கி இருப்பாங்க. இது ஆங்கிலத்துல வந்து LAFTA சொல்லுவாங்க, லேண்ட் ஃபார் த டில்லர்ஸ் ஃப்ரீடம், அதனுடைய ஃபுல் ஃபார்ம். இது எதற்காக இந்த இயக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேளாண்மை,
இல்லாத காலத்திலும் உழவு அதாவது அந்த உழவு தொழில் பார்க்குறவங்களுக்கு வேறு பணிகள் மூலம் வருமானம் வர்ற மாதிரி ஏற்பாடு செய்யக்கூடிய ஒரு இயக்கம் தான் வந்து உழுபவருக்கே நில உரிமை இயக்கம். உங்களுடைய ஆற்றலை நீங்கள் உணருங்கள், உங்களால் எதையும் சாதிக்க இயலும் என்பதுதான் என்றது இவங்க ராஜம் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. உங்களுடைய ஆற்றலை நீங்கள் உணருங்கள், உங்களால் எதையும் சாதிக்க இயலும். கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். காந்தியடிகளோடும் வினோபாவோடையும் பணியாற்றுவங்க யாருன்னா கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். காந்தியடிகளோடும் வினோபா பாவே அவரோடும் பணியாற்றவங்க யாருன்னா கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். அடுத்து வந்து சின்ன பிள்ளை, நம்ம மதுரையே சேர்ந்தவங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு குழுவை வந்து அமைச்சிருப்பாங்க. அப்புறமா விவசாய நிலங்களை குத்தகை எடுத்து கூலி வேலைக்கு ஆட்களை வச்சு எல்லா வேலையும் பார்த்து அவங்களுக்கும் சம்பளம் கொடுத்திருப்பாங்க. சேம் டைம் இவங்களுடைய பணிகளில் வந்து மாற்றுத்திறனாளிகளையும் வயசானவங்களையும் இணைச்சு அவங்களுக்கும் ஒரு வருமானத்தை வந்து கொடுத்திருப்பாங்க. இப்படி எல்லாம் பண்றதை கேள்விப்பட்டு மதுரை மாவட்ட ஆட்சியர் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா கண்மாயில மீன் பிடிக்கிற குத்தகையை வந்து இவங்களுக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. சேம் டைம் வந்து 2004 வந்து சுனாமி ஏற்பட்டிருக்கும். அப்போ வந்து இவங்க அந்த மீட்பு பணியில எல்லாம் வந்து ஈடுபட்டிருப்பாங்க. இந்த சின்ன பிள்ளை அவங்க எல்லாம் ஒரு குழுவா சேர்ந்து ஆரம்பிச்ச ஒரு களஞ்சியம் குழுவை வந்து உருவாக்கி இருப்பாங்க. அந்த குழுவுக்கு பேர் என்னன்னா களஞ்சியம் அப்படின்ற ஒரு குழுவை வந்து உருவாக்கி இருப்பாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில அன்றைய முதன்மை அமைச்சர் பிரைம் மினிஸ்டர் அவர்கிட்ட வந்து பெண் ஆற்றல் விருதை வந்து வாங்கியிருப்பாங்க. யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்கன்னா வாஜ்பாய். அவர் வந்து பிரைம் மினிஸ்டரா இருந்தப்போ அவர் கையால பெண் ஆற்றல் விருது. இது எப்படி சொல்லுவாங்கன்னா ஸ்திரீ சக்தி புரஸ்கார் என்ற விருதுன்றதை குறிப்பிடுவாங்க. வடமொழியில வந்து ஸ்திரீ சக்தி புரஸ்கார் என்ற விருதை வந்து வாங்கியிருப்பாங்க. தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா பெண் ஆற்றல் விருது. அது மட்டும் இல்லாம சின்ன பிள்ளை அவர்கள் தமிழக அரசின் அவ்வை விருதையும் தூர்தர்ஷனின் பொதுகை விருதையும் வாங்கியிருக்காங்க. தாமரை திரு விருதையும் வந்து பெற்றிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புறப்பொருள் இலக்கணம். இதுக்கு முன்னாடி பார்த்த இயல்ல வந்து பாத்தீங்கன்னா அகப்பொருள் பத்தி கொடுத்திருப்பாங்க. இதுல புறப்பொருள் கொடுத்திருக்காங்க. அகப்பொருள் அன்பின் ஐந்திணை அப்படின்னா எதுன்னா அகப்பொருள்ல அன்பின் ஐந்திணை எதுன்னு சொல்லுவோம்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்ட்டு சொல்லுவோம். அன்பின் ஐந்திணை எதுன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. புறம் பற்றிய நெறிகளை கூறுவதுதான் வந்து புறத்திணை. அகத்திணை என்ன தலைவன் தலைவியினுடைய இல்லற வாழ்க்கையை பத்தி பேசுறதுன்னு பார்த்திருப்போம். புறத்திணை அப்படின்றது புறம் பற்றிய நெறிகள், அதாவது போர் புரியுறது, வெளியே போய் பொருள் ஈட்டுறது, வணிகம் பண்றது, இதெல்லாம் புறம் சார்ந்த விஷயங்கள் வந்து புறத்திணை அப்படின்னு சொல்லுவோம். புறத்திணைகள் எத்தனை வகைப்படும்னா வெச்சி முதலாக 12 வகைப்படும். அகத்திணைகள் வந்து பாத்தீங்கன்னா அன்பின் ஐந்திணை 5ன்னு போற்றக்கூடாதுங்க. இங்க கீழே ப்ளூ கலர்ல ஹைலைட் பண்ணிருக்கேன் பாருங்க. அகத்திணை வந்து 7 வகை. அது எதுன்னு பாத்தீங்கன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை வந்துடும். அடிஷ்னலா 2 வந்து கைக்கிளை பெருந்திணை வந்து வரும். இந்த கைக்கிளை பெருந்திணை புறத்திணையிலையும் வரும், அகத்திணையிலையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கைக்கிளை பெருந்திணை வந்து வரும். சோ அகத்திணை எத்தனை வகைன்னா 7 வகை என்றது மறந்துடாதீங்க. புறத்திணை வந்து 12 வகை. அந்த 12 வகை தான் என்னென்னன்றதை இதுல வந்து பார்க்க போறோம். முதலாவது வரக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா வெச்சித்திணை. வெச்சித்திணை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெச்சி பூவை சூடி கொண்டு போய் ஆணிரையை வந்து கவர்ந்து வர்றதுதான் வந்து வெச்சித்திணை. வெச்சி பூவை சூடிட்டு ஆணிரைகளை கவர்ந்து வர்றதுதான் வந்து வெச்சி திணை. இந்த வெச்சிப்பூ எப்படி இருக்கும்னு வந்து இமேஜ்ல கொடுத்திருக்காங்க பாத்துக்கோங்க. வெச்சிப்பூவை வந்து வேற எப்படி அழைப்பாங்கன்னா இட்லி பூ அப்படின்னு அழைப்பாங்க. கரந்த திணைன்னா ஆணிரைகளை மக்கள் மீட்க செல்றது. அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்த வெச்சி திணையில ஆணிரைகளை வந்து கொண்டு வந்துருவாங்க. அதே கரந்தை திணை வந்து அந்த ஆணிரைகளை மீட்டுட்டு வர்றதுதான் கரந்தை திணை. அப்போ வந்து இந்த கரந்தை பூவை வந்து சூடிட்டு போவாங்க. அது இமேஜ்ல வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. கரந்தை பூ எப்படி இருக்கும்னா முட்டை வடிவுல கொத்து கொத்தாக வந்து இருக்கும். இதுல வந்து என்னன்னு சொல்லுவாங்க கொட்டை கரந்தை. கரந்தை பூவை வந்து கொட்டை கரந்தை அப்படின்ட்டு குறிப்பிடுவாங்க. அடுத்து வந்து வஞ்சி திணை. வஞ்சி திணை அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா மண் ஆசை காரணமாக பகைவர் நாட்டை கைப்பற்ற கருதி வஞ்சி பூவை சூடிட்டு போறதுதான் வந்து வஞ்சி திணை.
வஞ்சித்திணை வந்து வஞ்சிப்பூவை சூடிட்டு போவாங்க. எதனாலன்னா பகைவருடைய மண்ணாசை, பகைவருடைய மண் அவங்களுடைய நாட்டை வந்து கைப்பற்றணும் அப்படின்ட்டு போறதுதான் வந்து வஞ்சித்திணை வஞ்சிப்பூ சூடிட்டு போவாங்க. அந்த பூ எப்படி இருக்கும்னு இமேஜ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. வெள்ளிய பஞ்சு போன்று நுண்மயிர் அடர்ந்துள்ளதுதான் வந்து வஞ்சி. அடுத்து வந்து காஞ்சி திணை. இந்த மண்ணாசையோட ஒருத்தர் கைப்பற்ற பகைவரை வந்து நோக்கி போறாங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துறதுதான். தன் நாட்டை காப்பாற்ற வந்த மாற்று அரசனோடு காஞ்சி பூவை சூடி எதிர்த்து போரிட. ஃபர்ஸ்ட்ல வந்து மாடை வந்து கொண்டு வந்துடுறாங்க. அப்புறமா அது மாடை போய் மீட்கிறாங்க. வெச்சி கரந்தை. அடுத்து வந்து வஞ்சி காஞ்சி. வஞ்சி வந்து என்ன பண்ணுவாங்க, பகைவருடைய நாட்டை கைப்பற்றணும், அவங்க மண்ணை கைப்பற்றணும்னு போவாங்க. காஞ்சி என்றது அந்த கைப்பற்ற வந்தவங்களை எதிர்த்து போரிட்டு அவங்க நாட்டை வந்து காப்பாற்றுறது தான் வந்து காஞ்சி திணை. காஞ்சிப்பூ எப்படி இருக்கும்னு வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த காஞ்சிப்பூ வந்து ஒரு வகை குறுமரம் என்றதை கொடுத்திருக்காங்க, ஒரு வகை குறுமரம். அடுத்து வந்து நொச்சி திணை. நொச்சி திணை அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, கோட்டையை காக்க வேண்டி உள்ளிருந்தே முற்றுகையிட்டு பகை அரசரோட போரிடுறது தான், நொச்சி பூவை சூடிட்டு போரிடுறது தான் வந்து நொச்சி திணை. கோட்டையை வந்து காக்கணும், அதுக்காக அந்த கோட்டைக்குள்ள இருந்தே வந்து பகை நாட்டோட போரிடுறது தான் வந்து நொச்சி திணை. நொச்சி திணை வந்து பாத்தீங்கன்னா மருத நிலத்திற்குரிய நொச்சி. மருத நிலத்திற்குரியது எதுன்னு பாத்தீங்கன்னா நொச்சி. கொத்து கொத்தான நீல நிற பூக்கள் கொண்டது. மணி நொச்சி, கருநொச்சி, மலை நொச்சி, வெண்ணொச்சி. கருநொச்சி, வெண்ணொச்சி, மணி நொச்சி, மலை நொச்சி என பல வகைகள் வந்து நொச்சியில வந்து இருக்கு. அடுத்து வந்து உளினை திணை. உளினை திணை வந்து பாத்தீங்கன்னா மற்ற அரசர்களுடைய கோட்டையை கைப்பற்ற உளினை பூவை சூடி தன் வீரர்களுடன் போவது. சோ அப்படியே இந்த நொச்சிக்கு ஆப்போசிட் இது. நொச்சி வந்து அவங்களுடைய கோட்டையை வந்து காப்பாத்திக்கணும்னு போர் பண்ணுவாங்க. உளினை வந்து பாத்தீங்கன்னா எதிரி நாட்டினுடைய கோட்டையை கைப்பற்ற உளினை பூவை சூடிட்டு போறதுதான் வந்து உளினை திணை. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொடி வகை. இது வந்து நீங்க பார்த்திருப்பீங்க, முடக்கத்தான் அல்லது முடக்கொற்றான் நம்ம ஊர்கள்லயே வந்து சொல்லுவாங்க. மூட்டு வலிக்கெல்லாம் இந்த கீரையை வந்து சாப்பிடுவாங்க. அடுத்து வந்து தும்பை திணை. தும்பை திணை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே பகைவேந்தர் இருவருமே வந்து யாருடைய வலிமை பெரியது அப்படின்றது நிலைநாட்ட அவங்களுடைய வீரர்களோட தும்பை பூவை சூடிட்டு போர்க்களத்துல ஒருவர் போரிடுவதுதான் வந்து தும்பை திணை. தும்பைப்பூ எப்படி இருக்குன்னு கொடுத்திருக்காங்க பாருங்க. இது ஒரு செடி, ஒரு சிறிய செடி தான் வந்து தும்பை. வாகை திணை வந்து பாத்தீங்கன்னா போரிலே வெற்றி பெற்ற மன்னன் வாகை பூவை சூடி மகிழ்வதுதான் வந்து வாகை திணை. வாகை என்றாலே அதனுடைய பொருள் என்ன, வெற்றி. வாகைப்பூ வந்து இமேஜ்ல கொடுத்திருக்காங்க, பாத்துக்கோங்க. அடுத்து வந்து பாடான் திணை. பாடான் திணை வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பாடுவதற்கு தகுதியுடைய ஒரு ஆளுமையாளருடைய கல்வி, வீரம், செல்வம், புகழ், கருணை முதலியவற்றை போற்றி பாடுவதுதான் வந்து பாடான் திணை. பொதுவியல் திணை என்ன, இப்போ வெச்சி முதல் அந்த ஆணிரைகளை கவர்வது வெச்சி பூவை சூடிட்டு போவாங்கன்னு பார்த்தோம் இல்லையா, அதுல இருந்து இப்போ பாடான் திணை. சோ வெச்சி முதல் பாடான் வரை உள்ள புறத்திணைகளில் பொதுவானவற்றையும் அதுல இருக்கக்கூடிய பொதுவான விஷயம் அவற்றில் சொல்லப்படாத விஷயத்தையும் பத்தி சொல்றதுதான் வந்து பொதுவியல் திணை. கைக்கிளை என்பது வந்து பாத்தீங்கன்னா ஒருதலை காமம், பெருந்திணை என்பது பொருந்தா காமத்தை வந்து குறிக்கிறது. சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக்க உழவு, ஏர், மண், மாடு. மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவம் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. மாலவம் குன்றம் என்றது திருப்பதி, வேலவன் குன்றம் என்றது திருத்தணி. தன் நாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயும் மகனமாக இருந்த அரசன் என்னும் மெய்கீர்த்தி தொடர் உணர்த்தும் பொருள். இது வந்து 2ஆம் ராஜராஜ சோழனுடைய மெய்கீர்த்தியில வந்து இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கும். இதுல உணர்த்தும் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா நெறியோடு நின்று காவல் காப்பவர் என்றதுதான் அதனுடைய பொருள். இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிடுவதன் காரணம் என்னன்னா வலிமையை நிலைநாட்ட. தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி எதை சொல்லுவாரு, சிலப்பதிகாரத்தை வந்து சொல்வாரு. சிலம்பு செல்வரன்ட்டு யார் அழைப்போம், மாப்போசி அவர்களை வந்து அழைப்போம். அடுத்து வந்து பாருங்க, இந்த பிங்க் கலர்ல கொடுத்திருக்காங்க இல்லையா, பகர்வர திரு நகர வீதியும் பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் கட்டு நுண்வினை காருகர் இருக்கையும் தூசின் துகிரும் ஆரமும் மகிழும். சிலப்பதிகாரத்துல வந்து இந்த வரிகள் வந்து இடம்பெற்றிருக்கும். பேரரசனது மெய் புகழை எடுத்து கூறுவது என்னன்னு சொல்லுவோம், மெய்கீர்த்தி.
இந்த மெய்கீர்த்தி வந்து எதை பத்தி சொல்லணும்னா போர் வெற்றிகளையும் அரசருடைய வரலாற்றுகளையும் அவருடைய சிறப்பை பத்தி சொல்லக்கூடியதுதான் மெய்கீர்த்தி. இந்த மெய்கீர்த்தி வந்து எந்த வருஷத்துல இருந்து காணப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாம் ராஜனுடைய 8ஆம் ஆண்டுல இருந்து தான் வந்து மெய்கீர்த்தி வந்து காணப்படுது. மெய்கீர்த்தி என்றது எப்பத்துல இருந்து காணப்படுதுன்னா முதலாம் ராசராசனுடைய 8ஆம் ஆண்டுல இருந்து, அந்த 8ஆம் நூற்றாண்டுல இருந்து தான் வந்து 8ஆம் ஆண்டுன்றது இங்க 8ஆம் நூற்றாண்டு, நீங்க வேணும்னா அதை நோட் பண்ணிக்கோங்க நூற்றாண்டு அப்படின்னுட்டு. ஏற்பிடிக்கும் கைகளுக்கு வாழ்த்து கூறுவோம், வறுமை ஏகும் வரை செய்வருக்கு வாழ்த்து கூறுவோம், என்றும் ஊர் செழிக்க தொழில் செய்யும் உழைப்பாளிகள் வாழ்வு உயரும் வகை செய்பவருக்கே வாழ்த்து கூறுவோம் அப்படின்ட்டு யார் சொல்றாங்கன்னா கவி காமு ஷெரீப். அடுத்து தொகை சொற்களை அந்த பேராகிராஃப்ல இருக்கக்கூடிய தொகை சொற்களை ஃபர்ஸ்ட்ல பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ் எண்கள் என்ன வரும் அப்படின்ட்டு தருகன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பட் தொகை சொற்களை வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. மூவேந்தர்களை எப்படி பிரிக்கலாம், 3 கூட்டல் வேந்தர் அப்படின்னு பிரிக்கலாம். 3 வந்து தமிழ் அந்த ந மாதிரி கே ந அது போல எழுதுவோம் இல்லையா, அது மூவேந்தர்கள் யாரு, சேர சோழ பாண்டியர். நாற்றிசை என்றது 4 கூட்டல் திசை. நாற்றிசை எப்படி பிரிக்கலாம், நீங்க வேணும்னா மேல நோட் பண்ணிக்கோங்க உங்களுடைய புத்தகத்துல. மூவேந்தர்களை 3 கூட்டல் வேந்தர்கள் பிரிக்கலாம். நாற்றிசையை வந்து 4 கூட்டல் திசை அப்படின்னு பிரிக்கலாம். 4 திசை என்னன்னா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு. முத்தமிழ வந்து 3 கூட்டல் தமிழன் பிரிக்கலாம். முத்தமிழன்னா இயல் இசை நாடகம். இருதிணை என்றது தொகை சொல். இருதிணைன்னா உயர்திணை அக்ரிணை. இருதிணைய வந்து 2 கூட்டல் திணையன் பிரிக்கலாம். அந்த இருதிணை என்னன்னா உயர்திணை அக்ரிணை. முப்பால வந்து 3 கூட்டல் பால் அப்படின்னு பிரிக்கலாம். முப்பால் வந்து அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால். ஐந்திணைய வந்து 5 கூட்டல் திணை அப்படின்னு பிரிக்கலாம். ஐந்திணைகள் என்னென்னு பாத்தீங்கன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. அறுசுவைய வந்து 6 கூட்டல் சுவை அப்படின்னு பிரிக்கலாம். அறுசுவை வந்து இனிப்பு புளிப்பு கசப்பு துவர்ப்பு கார்ப்பு உவர்ப்பு இதெல்லாம் வந்து அறுசுவை. 10 பாட்டை வந்து 10 கூட்டல் பாட்டு. 10 பாட்டு நம்மளுக்கு தெரியும். 8 தொகையை வந்து 8 கூட்டல் தொகை. உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பாரதியார். உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம் சொன்னவர் யாரு, பாரதியார். அம்மா என் காதுக்கொரு தோடு, நீ அவசியம் வாங்கி வந்து போடு, சும்மா இருக்க முடியாது, நான் சொல்லிவிட்டேன் உனக்கு இப்போது. இந்த வரிகளை ஏற்றியவர் யாருன்னா பாரதிதாசன். காதுக்கு கம்மல் அழகென்று நான் கலருவதை கவனி நன்று, நீதர் மொழியை வெகு பணிவாய் நிதம் நீ கேட்டு வந்து காதில் அணிவாய். பாரதிதாசன். கையிக்கிரண்டு வளையல் வீதம் நீ கடன்பட்டு போட்டிடும் போதும் பக்கி என்றென்னை எல்லோரும் என் பாடசாலையில் சொல்ல நேரும். இந்த வரிகளை ஏற்றியவர் யாருன்னா பாரதிதாசன். வாரா விருந்து வந்த கலையில் அவர் மகிழ உபசரித்தல் வளையல், ஆரா அமுதே மதி துளங்கு பெண்ணே அவர் சொல்வதுன் கையிற்கு விலங்கு என்ற வரிகளை ஏற்றியவர் யாரு, பாரதிதாசன். ஆபரணங்கள் இல்லையானால் என்னை யார் மதிப்பார், தெருவில் போனால் கோபமோ அம்மா இதை சொன்னால் என் குறையை தவிர்க்க முடியும். பாரதிதாசன். கற்பது பெண்களுக்கு பரணம், கெம்பு கல் வைத்த நகை தீராத ரணம், கற்ற பெண்களை இந்த நாடு தன் கண்ணில் ஒற்றி கொள்ளுமன் போடு என்ற வரிகளை ஏற்றியவர் யாருன்னா பாரதிதாசன். ஊர் பெயர்களின் மறு வந்து எழுத சொல்லியிருக்காங்க. புதுக்கோட்டையை வந்து புதுகை, ரொம்ப முக்கியம். புதுக்கோட்டையை வந்து புதுகைன்னு சொல்லுவோம். அதே புதுச்சேரியை வந்து புதுவை. புதுக்கோட்டை புதுகை, புதுச்சேரி வந்து புதுவை. திருச்சிராப்பள்ளி திருச்சி, உதகமண்டலம் உதகை, கோயம்புத்தூர் கோவை, நாகப்பட்டினம் நாகை, கும்பகோணத்தை வந்து குடந்தையன் சொல்லுவோம், திருநெல்வேலியை நல்லையன் சொல்லுவோம், மன்னார்குடி மண்ணை, மயிலாப்பூர் மயிலை, சைதாப்பேட்டை வந்து சைதை அப்படின்னு சொல்லுவோம். அகராதியில் காண்க. மிரியல் அப்படின்னா மிளகு, மிரியல் அண்ணா மிளகு, வருத்தனை அண்ணா தொழில், அதசி அண்ணா சணல், அதசி அண்ணா சணல், துறிஞ்சில் அண்ணா வௌவால் வகை, துறிஞ்சில் அண்ணா வௌவால் வகை. கலைச்சொல் அறிவோம். கன்சுலேட் அண்ணா துணை தூதரகம், பேட்டன்ட் அண்ணா காப்புரிமை, பேட்டன்ட் அண்ணா காப்புரிமை, டாக்குமெண்ட் அண்ணா ஆவணம், கில்ட் அண்ணா வணிக குழு, இரிகேஷன் அண்ணா பாசனம், டெரிட்டரி அண்ணா நில பகுதி. அறிவை விரிவுசை. என் கதை வந்து நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம், வேருக்கு நீர் வந்து ராஜம் கிருஷ்ணன், நாற்காலிக்காரர் என்றது ந முத்துசாமி, நாற்காலிக்காரர் ந முத்துசாமி.
அவ்வளோதாங்க. இதோட இயல் 7 வந்து முடியுது. அடுத்த வீடியோவில் இயல் 8 வந்து பார்ப்போம். தேங்க்யூ.